கண்டிப்பா இதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடாளுமன்றத்தில் மோடியை வச்சு செஞ்சு விட்டாப்ல ராகுல் காந்தி என்ன பேசி வச்சு செஞ்சாரு அப்படின்றத சுருக்கமா சொல்லிடுறேன். நீட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்தது எதுக்காக? தகுதியான டாக்டர்களை தேர்ந்தெடுக்கணும், எவனும் காசை வச்சு டாக்டர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. ஆனா இப்ப அப்படியா நடக்குது? பணக்கார குழந்தைகளுக்காகவே நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. அது நீங்க இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எல்லாம் பார்த்தாலே தெரியும் அப்படின்ட்டு. கடந்த 7 ஆண்டுகள்ல மட்டும் 70 முறை முறைகேடு நடந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அதானி அம்பானியோட 14 கோடி கடனை தள்ளுபடி செய்ய தெரிஞ்ச பிஜேபிக்கு ஏன் விவசாயி கடனை தள்ளுபடி பண்ண தெரியல? அப்புறம் அது என்ன யூஸ் அண்ட் த்ரோ முறையில ராணுவத்துக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதாவது இந்த பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்க அந்த அக்னிபாத் திட்டத்தை பாத்தீங்க. ஒரு ராணுவ வீரர் இந்த திட்டத்துக்கு கீழே உள்ளவர் உயிரிழந்துட்டாருன்னா அதை பிஜேபி அரசு வீர மரணமா ஏத்துக்கிறாங்க. கடைசியா ஒன்னு சொன்னா பாரு, அதை மட்டும் என்னால மறக்கவே முடியல. அது மாதிரி பிரதமர் மோடிக்கும் கடவுளுக்கும் டைரக்டா கனெக்ஷன் இருக்கு. அவங்க எப்ப பார்த்தாலும் பேசிக்கிறாங்க. இப்ப கூட சொல்ல முடியாது அவர் கண்ணை மூடி கடவுள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாப்ல அப்படின்னு அவர் பொருள் எடுத்து அவரே செஞ்சு விட்டாப்ல நாடாளுமன்றத்தில். மோடியை செஞ்ச கையோட அப்படியே சபாநாயகரையும் வச்சு செஞ்சு விட்டாப்ல. சபாநாயகர் ஓம் பிர்லாவை பார்த்து 2 பேரும் தானே கை கொடுக்க வந்தோம், அதனால நான் கை கொடுக்கும் போது மட்டும் நல்லா நிமிர்ந்து கை கொடுக்குற, அவர் கை கொடுக்கும் போது மட்டும் குனியிற அப்படின்னு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காப்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, அசம்பிளி நடக்கும் போதெல்லாம் கண்டென்ட் கன்ஃபார்ம்.